ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க காமிக்க போகிறேன். அதாவது பெண்கள் வந்து மல்லிகைப்பூனால் ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு. அந்த பூவை வந்து எப்படி மாலையாக கட்டுறது அப்படின்றத வீடியோவாக எடுத்திருக்கேன், பாருங்கள். இந்த பூ கட்டுறதுல ஒரு கதை இருக்குங்க. எனக்கு பூ கட்ட தெரியும், அதுவே நல்லா உருண்டையாக உருட்டி வந்துடும். ஆனால் அந்த மல்லிகைப்பூவை மாலை மாதிரி கட்டுறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வீடியோ பார்த்து கட்டணும்னு தோணலை, அது என்னமோ தோணவே இல்லை. அதனால் நானும் அதை ட்ரை பண்ணவே இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டு மாடியில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் நான் பூ கட்டிகிட்டு இருக்கும்போது, ஆண்டி எனக்கு மாலை மாதிரி கட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி காமிச்சாங்க. அழகாக வரிசையாக கட்டி காமிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி ஆண்டி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு புரியவே இல்லை. அவங்க சைன் வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஈஸியாக தான் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு புலப்படவே இல்லை. சரி எப்படா அதை கற்றுக்கிறது அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த கண்ணுவள்ளிப்பூ மரம் ஒன்று இருக்குங்க. அதில் வந்து நிறைய மொட்டு, மல்லிகைப்பூ மொட்டு மாதிரியே இருக்கும்ல, அந்த பூ வந்து நிறையா இருக்குது. அதை பிடுங்கி கட்டி பார்த்தா ஒரே நீட்டமாக தான் வருதே தவிர உருண்டையாகவே வரல. அப்புறம் எனக்கு வரவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து பூ வாங்கிட்டு வந்துருந்தேன். மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துட்டு சரி கட்டி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து போட்டு பார்த்தேங்க. ஒவ்வொரு வீடியோவிலையும் நிறைய பேர் இந்த பூ கட்டுற வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க தான் போய் பார்த்து நானும் கட்டி பழகினேன். ஆனாலுமே சரியாக வரல. எப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு புரிய மாட்டேது. ஈஸியாக தான் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே வரமாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜூம் பண்ணி பார்ப்பேன். சரி எப்படி 2 பூக்கு இடையில எடுத்து பார்ப்பேன், 3 பூக்கு இடையில எடுத்து பார்ப்பேன். சுற்றுறதுல பிரச்சனை, இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நல்லா அது எப்படி பண்ணுறாங்கன்னு நிறைய கொஞ்சம் பூவை வேஸ்ட்டு பண்ணி அந்த இதை கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்க. ஆனால் கட்டினதுக்கப்புறம் தெரியுது இவ்வளோ ஈஸியாக இந்த மெத்தடு அப்படின்னு. எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. இது தெரிஞ்சுக்கிறாமையா நம்ம இவ்வளோ நாளாக இதை போய் இவ்வளோ கஷ்டம்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுப்போம். நம்ம பூ கட்டுறதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஈஸியாக இருந்தால் கற்றுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பையும் பூ கட்டுற மாதிரி ஒரு பூவை வந்து மேலேயும் இந்த பக்கம் ஒரு பூவை கீழேயும் வச்சுட்டு ஒரு முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி முடிச்சு போட்டுறணுங்க. அதாவது 2 நூல் எடுத்துக்கிறணும். ரெட்டையாக நூல் எடுத்துக்கிட்டு அந்த ரெட்டை நூலை வந்து இந்த பக்கம் விட்டுறணும். நம்ம எவ்வளோ பூ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு அந்த ரெட்டை நூல் இருக்கணும். அப்புறம் இந்த பக்கம் ஒத்த நூல் வந்து இருக்கணும். அதாவது நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த மாதிரி நூல் விட்டுக்கோங்க. நூல் விட்டுட்டு நம்ம மல்லிகைப்பூ கட்டுற மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு கட்டிட்டு ஒரு பூவை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த நூலுக்கு மேலேயே வச்சுட்டு அப்படியே அந்த பூவை சுற்றி ஒரு திருப்பு, இப்படியே ஒவ்வொரு பூவாக வச்சு நான் பண்ணுற மாதிரி அப்படியே சுற்றி ஒரு திருப்பு. அதாவது எடுத்த உடனே வந்துடாதுங்க. ஆனால் என்னோடய வீடியோவில் வந்து நான் க்ளீனாக எடுத்திருப்பேன். அந்த கை சுற்றுறதை பாருங்கள். அந்த விரல் வந்து அப்படி தான் பிடிச்சிக்கிறணும். நீங்கள் மொத்தமாக பூவை போட்டு நசுக்கக்கூடாது. பூவை வந்து நம்ம தொடவே கூடாது. அந்த பூவை வச்சுட்டு அப்படியே அந்த நூலை மட்டும்தான் சுற்றி அந்த மொதல் கட்டின பூவுக்கும் இப்போ கட்டுற பூவுக்கும் இடையில அந்த காம்பை எடுத்துடணும். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடு. நீங்கள் தெரியலைன்னா ஜூம் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி காமிப்பேன். அந்த இடத்துல வந்து நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். ஈஸியான மெத்தடில் நீங்களும் அழகாக மாலை கட்டிடலாம். புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேங்க. நான் வந்து எதையும் வந்து முயற்சி பண்ணி பார்ப்பேன். அது முடியலை அப்படின்னா விட்டுட்டு போகிற மனசு கிடையாது எனக்கு. அது எப்படியாவது பழகி தான் பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவேன் வர அளவுக்கு.
என்னமோ அந்த பூவை வந்து கட்டி பழகிட்டேன். அதே மாதிரி நீங்களும் இதை கட்டி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். இப்போ பாருங்கள், அழகாக பந்து மாதிரி மாலை மாதிரி வந்துடுச்சு. நம்ம ஒரு கோயிலுக்கு ஏதாவது கட்டி கொடுக்கணும், மாலை கட்டி கொடுக்கணும்னா யாரையும் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. நம்மளே அழகாக கட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். நம்மளுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.